ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து கனவு மீன் ரோஸ்ட் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இன்றைக்கி நம்ம வந்து கனவு மீன் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த மீனை வந்து நல்லா கழுகி க்ளீன் பண்ணி மஞ்சள் துடுப்பெல்லாம் போட்டு கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரவுண்ட் ரவுண்டாக. இது பேர் என்ன? இங்கே பாரு, இது பேர் என்ன? பேர் என்ன? மீமி. 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 ஸோ நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து தனியாக வந்து உப்பு மஞ்சளும் போட்டு வேவிச்சு எடுத்துடணும். உப்பு மஞ்சளும் போட்டு வேவிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதை கொட்டிக்குவோம். இது அந்த கலர் தான், இது அந்த மீன்லேயே இருக்கும். இந்த வாலில் ஒரு கலர் இருக்கும். ஸோ அந்த கலர் தான் இது. அடுத்து நம்ம மஞ்சள் தூள் போட்டுடலாம். சும்மா 1/4 ஸ்பூன் போட்டுடலாம். அடுத்தது உப்பு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டுடலாம். இப்போது ஸோ நிறைய உப்பு தேவையில்லை, கொஞ்சமாக போதும். அடுத்தது தண்ணி வச்சுட்டு நம்ம கையாலே வந்து கழுவி விட்டுடலாம். போதும். இப்போ அதை அடுப்பில் வச்சிடலாம் நம்ம. ஸோ அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இது வந்துட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே இது மிக்ஸ் பண்ண போதும். ஸோ இப்போ மூடி வச்சிடலாம் நம்ம. அவ்வளோதான், இது நல்லா வேகட்டும். ஸோ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. வச்சு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. நல்லா சூடாக இருக்குது. நல்லா ரவுண்ட் ரவுண்டாக தெரியுது பார்த்தீங்களா? இது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சுடு. இது பாருங்க, வெந்துடுச்சு. இந்த மாதிரி பண்ணாலே வெந்துடுச்சுன்னு அர்த்தம், புட்டுக்குச்சுனாலே. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்து எடுத்துடலாம். அந்த தண்ணி நமக்கு வேண்டாம். அடுத்தது நான் வானல் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம ரோஸ்ட் பண்ண. ஸோ நல்லா வடிகட்டிட்டேன். நல்லா ஆவி பறக்குது பாருங்க. நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ணிடலாம். வானல் சூடாகிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இது வெங்காயம் தான். ஒரு 3 சின்ன வெங்காயம் எடுத்து ஸ்மால் ஆனியன் வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இங்கே நான் நசுக்கி வச்சுருக்கேன், சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு தான். மீதி வந்து ஒரு 3 வெங்காயம் பெரிய வெங்காயமாக பார்த்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது அப்படியே போட்டுக்கோங்க. 3 பிக் ஆனியன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கட் பண்ணி அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுடலாம், டக்குன்னு வதங்கி கிடைக்கும் நமக்கு. ஸோ கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போது ஆல்ரெடி நம்ம அதில் வந்து சால்ட்டு போட்டுட்டு தான் நம்ம வந்து வேவிச்சு எடுத்தோம். ஸோ அதனால் வந்துட்டு இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தக்காளியை போட்டுடலாம். இந்த வானல் வேற வழுக்கிட்டு ஓடுது. ரெண்டு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், அதான் கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகா. கொஞ்சம் காரம் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்தது
வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடிச்சிருக்கேன். நான் பேஸ்ட் பண்ணலை, இடிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து மசாலா போட்டலாம். இதுவும் வதங்கிடுச்சு. சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் காரம் இருக்கும் அதில். அப்புறமா மல்லித்தூள் 1.25 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் அதுலேயே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்துட்டு ஒரு சிட்டிகை அளவு போடுறேன். சும்மா ஒரு சிட்டிகை அளவு தான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டதை நம்ம வேவிச்சு எடுத்துருக்கோம், ஸோ அதனால தான். அப்புறமா மசாலா எதுவுமே நான் வந்து இதில் போட போகிறதில்ல. ஸோ பெருஞ்சீரகம் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு ஊற்றினாலே போதும், அதிகமாக ஊற்ற தேவையில்லை. நம்ம வந்து ரோஸ்ட்ன்றதுனால அப்புறமா 1 கிளாஸ் தேங்காய் பால். இது வந்து ஃபஸ்ட்டு கட்டியாக பிழிஞ்சது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ எனக்கு பிடிச்ச டேஸ்ட் இருந்ததுனால நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுண்டனதுக்கு அப்புறமா நம்ம கிரேவி போட்டுக்கலாம். இப்போ இந்த நம்ம மீன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, வேவிச்சுட்டு அதையும் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு மூடி வச்சிடலாம். ஸோ நான் அது அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி தேர்ட் சொல்லிட்டேன். ரவுண்டாக பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ பார்க்கவே ஓகே. இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டில் வாங்க கிடைக்கும். அது சின்னதாக பட்டர். ஸோ அந்த மாதிரி பட்டர் தான், தெரியுதுங்களான்னு தெரியல, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு 2 போட்டுக்கோங்க. விழவே மாட்டேங்குது. ஐயோ, ஃப்ரீசரில் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஐஸ் கட்டியாக இருக்கிறதுனால கையாலே போடுறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த மீன் பேர் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது. கடைக்காரங்க வந்து கனவா மீன் சொன்னாங்க. அதை வச்சு தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நம்ம கனவா மீன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அது பட்டர் ஒன்றும் போடணுன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் டேஸ்ட்டு பிடிச்சா இல்லைனா வேணும்னா மட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணால் போதும். ஓகே, இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கனவா மீன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.